வணக்கம். பிலிப்பீன்ஸ் 23rd ஆஃப் மே இந்தியன்ஸ்க்கு வந்து 14 டேஸ் விசா ஃப்ரீ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சில பர்டிகுலர் கண்ட்ரி விசாஸ் இருந்தது அப்படின்னா 14 டேஸ் விசா ஃப்ரீ என்ட்ரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வேலட் சிங்கப்பூர் விசா, வேலட் ஜப்பான் விசா அண்ட் அந்த மாதிரி சில விசாஸ். ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பழைய கிரைட்டீரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ வந்து 30 டேஸ் விசா ஃப்ரீ என்ட்ரி இருக்கு. ஸோ பிலிப்பீன்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜரான பிளேசஸ் அப்படின்னு பார்த்தா மணிலா கேபிட்டல் சிட்டி ஹேஸ் சம் ரிச் ஸ்பானிஷ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சீபு குவீன் சிட்டி ஆஃப் த சவுத் அப்படின்லாம். அண்ட் இட் ஹாஸ் really good beaches, or at least it used to have really good beaches and stunning dive spots. But அந்த ஸ்பாட் எல்லாம் வந்து இப்போ அடிச்சு தூக்கி இருக்கிறது வந்து பொராக்கே அண்ட் பலவான். பலவான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் லகூன்ஸ் அண்ட் சில ஐலண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ பிரிஸ்டீனா சூப்பர்பாக இருக்கும் பார்க்கறதுக்கே. அண்ட் பொராக்கே வந்து ப்ராப்பரான நைட் லைஃபு, ஒயிட் சாண்ட் பீச்சஸ்ஸு. ஃபுட்டு வந்து அடோபோ, அதுதான் நேஷ்னல் டிஷ்ஷு. அது பேசிக்காக ஒரு சிக்கன் டிஷ்ஷு மேட் ஃப்ரம் சோய் சாஸ், வினிகர் அண்ட் ஸ்பைசஸ். அண்ட் லெச்சான், கிறிஸ்பி ரோஸ்டட் பிக்கு. எல்லாம் அந்த ஒரு ஃபுல் பிக்கை ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, ப்ராப்ளி லைக் சில மூவிஸ்லாம் வரும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் அ வைப் அப்படின்றதுக்கு இந்த லெச்சான் வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய இன்ட்ரோ ட்ராவல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சில பேர் வந்து ஃபுட்டுக்காகலாம் கூட வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணி போவாங்க அப்படின்ட்டு. பிலிப்பீன்ஸ் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் என்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே வந்து ஒரு ஃபுட்டு தான். அது வந்து இந்த பலூட். பலூட் இஸ் பேசிக்கலி அண்ட் duck egg with a duck in it. So yeah, which is not for everyone அப்படின்னு சொல்லலாம் அது. அண்ட் தென் ஐசா, இது வந்து நான் ரீசெண்டாக தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டீன்ஸை வந்து கிரில் பண்ணியிருப்பாங்க. அந்த சிக்கன் இன்டெஸ்டீன்ஸ், இந்த சிக்கன் பேஸ்ட் இந்த ஐசா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. எப்போ பிலிப்பீன்ஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் டு ஏப்ரல் ட்ரை சீசன், க்ரௌடும் இருக்கும் அந்த டைமில். ப்ரைஸஸ் ஆல்சோ would be higher. Shoulder season is kind of a safer bet with lesser crowds, and May is kind of like the start of the rainy season, and November is kind of the end of the rainy season. So rainஸும் இருக்கும், and Philippines is kind of famous for typhoons. So traveling in peak rain times is not advisable. Thank you.